ட்ரம்ப்பு, இன்னொரு பக்கம் ஷி ஜின்பிங். இந்த 2 பேரும் மாறி மாறி நீயா நானா வந்து பாடுறா அப்படி சொல்லி போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டியை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் பயந்து போய் கிடக்கிறாங்க. மெயினாக வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் ரொம்ப கலங்கி போய் கிடக்கிறாங்க. அமெரிக்காவோடைய இந்த சண்டையில் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸு, பெரும்பாலும் மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப பயந்து போய் கிடக்கிறாங்க. ஆனால் அஸ் அ செல்லராக, அதாவது ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கும் ப்ராடக்ட் கன்சியூமருக்கும் இதனால் இன்றைக்கி பெரிய பெனிஃபிட் தான் நடக்க போகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனா வந்து உலகத்திலே அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்ன மேனுஃபேக்சரிங்னா, அவங்க எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது. மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேணும். இது வரைக்கும் அமெரிக்கா வந்து அவங்களுக்கு மார்க்கெட் திறந்து வச்சுருந்துச்சு. அதனால் வந்து நல்ல ஒரு லாபத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவங்க தன்னுடைய மார்க்கெட்டை வந்து இதுக்கு மேலே இந்தியா பக்கமோ தெற்காசிய நாடுகள் பக்கம் தான் திருப்பி ஆகணும். ஏன்னா அங்கே மட்டும்தான் அவங்களுக்கு கன்சியூமர் அதிகமாக கிடைப்பாங்க. ஐரோப்பாவும் கூட வந்து சைனா பொருட்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதனால் நமக்கு நல்லது தான் நடக்கும். செல்லர்களுக்கும் அதேமாதிரி கன்சூமர்களுக்கும் நிறைய நல்லது தான் நடக்கும். நமக்கு நிறைய பொருள் வந்து இனிமேல் சீப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நடக்கிற அந்த யுத்தத்தில் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கும், மற்றபடி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும், பெரும்பாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும். மற்றபடி எண்ட் யூஸரான கன்சியூமர் நமக்கோ அல்லது வாங்கி விற்பனை பண்ணக்கூடிய சைனாவிலேருந்து பொருட்கள்லாம் வாங்கி விற்பனை பண்ணுறவங்களுக்கோ இது நல்ல லாபமாக தான் இருக்கும். ஏற்கனவே இந்தியாவுக்கு அவங்க அறிவிச்சிருந்த அந்த விலை பொருட்களில் விலையை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ எது நடந்தாலும் நல்லதே தான் நடக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் பயப்படாதீங்க. சில வேலைகள் பாதிப்பு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேருந்து மீண்டுருக்கலாம். இந்த வருடம் எல்லாருக்கும் நல்லதாகவே நடக்கும். அமெரிக்கா ஜெயித்தாலும் சரி, சைனா ஜெயித்தாலும் சரி, லாபம் நமக்கு தான். நம்பிக்கையோடு இருங்க. நன்றி.